ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம தயார் பண்ண போகிறது கேரளா ஸ்டைல் மட்டர் மசாலையோட ரெசிபி தான். சப்பாத்தியோட கூட சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் காம்பினேஷன் தான் இந்த மட்டர் மசாலா. தேங்காய் அரைச்சூற்றி சேர இந்த மட்டர் மசாலா எப்படி ஈஸியாய் தயார் பண்ணலாம்னு நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்ததும் கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளத்தில் நைஸாய் கட் பண்ணியதும் ஒரு பச்சை மிளகாயும் 1/4 கப்பு க்ரீன் பீஸும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னொரு தக்காளியும் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். ஆனால் இதனோட பாதி தக்காளி நமக்கு போதும். புளி அதிகமாய் போகக்கூடாது, அதனால தான் பாதி தக்காளி எடுக்கிறது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிருக்கு. அதிலேக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல கலர் விட்டு ஓரளவுக்கு நம்ம பெரிய வெங்காயம் எல்லாம் வணங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா உருளைக்கிழங்கு இதிலேக்கு சேர்க்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நம்ம இன்றைக்கு இந்த குழம்பு தயார் பண்ண போகிறேன். நல்ல சூப்பரான ஒரு மசாலா ரெசிபி தான் இது. இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு அதிகமாய் போகக்கூடாது, அது இந்த குழம்புன்னு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் 1 டீஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கும் வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வணங்கி வரும்போது இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். க்ரீன் பீஸ் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கு, அதனால் அதே பார்த்து தான் நம்ம இதிலேக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளவும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியோட பாதி இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த தக்காளி நல்ல புளியான தக்காளி தான், அதனால தான் நான் பாதி சேர்க்கிறேன். புளி இல்லாத தக்காளியாருன்னா ஒரு மீடியம் சைஸில் தக்காளி இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் அதிகம் புளி இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. இப்போ தக்காளி கட் பண்ணியதும் நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்கு. இந்த தக்காளியும் போட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இது நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்போது நம்ம உருளைக்கிழங்குல பாதி வெந்து வரும். நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த க்ரீன் பீஸை இதிலேக்கு சேர்க்கலாம். க்ரீன் பீஸு வேக வச்ச தண்ணியும் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ க்ரீன் பீஸும் அது வேக வச்ச தண்ணியும் ஊற்றி நமக்கு உருளைக்கிழங்கு கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு 6 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில் மூடி திறந்து நல்லா கலர் விட்டு எடுக்கணும். மசாலையெல்லாம் க்ரீன் பீஸில் நல்லா பிடிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி இடையில் மூடி திறந்து நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு இது மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கரெக்டாக வெந்து வந்துருச்சு. ஒரு 3-4 பீஸு இதே மாதிரி உடைச்சி போட்டுக்கோங்க. அப்போ நம்ம குழம்பு நல்லா திக்காயிட்டு வரும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா உடைச்சி போட்டதுக்கப்புறமா 1/2 கப்பு தேங்காய் அரைச்சதை நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இதிலேக்கு தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது நம்ம குழம்பு இதே மாதிரி நல்லா திக்காயிட்டு டேஸ்டியாகிட்டு கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். கடைசியில் இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நமக்கு ஊற்றலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றியிருக்கு. இதே மாதிரி நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். நம்ம சூப்பர் டேஸ்டி மட்டர் மசாலா ரெடி ஆயிருக்கு. சப்பாத்தியோட கூட நல்ல சூப்பர் காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.